ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ரவை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது கூட 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு கை தேங்காய் சேர்த்துட்டு அதை நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவை, அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக நெய் லைட்டாக நெய் தடவி வச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பண்ணி சென்டரில் வச்சு அச்சு வச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்துடுங்க. இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரவா கொழுக்கட்டை ரெடி.